சுண்டல் இன்னைக்கு ஆஃபீஸ் போலையாட்டி? இல்ல பெரிய ஓனாண்டி, எனக்கு மனசே சரியில்லை. ஏன் சுண்டல்மா, என்னாச்சு? உங்க எம்டி எதுவும் ஏசுனானா? அதெல்லாம் இல்லை ஓனாண்டி, பாபு சார் பொண்ணை காணோம். அவர் ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி ரோட்டில் அலைதாருன்னு பார்க்கவே சங்கடமா இருக்கு. அந்த சின்ன பிள்ளையா தொலைஞ்சு போச்சு. அடக்கடவுளே. ஆமா, நெட்டவெளி எப்போ பார்த்தாலும் பொறுப்பில்லாமல் சுற்றிட்டு தெரியவா. அந்த பாட்டி தாத்தாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாவோ, எப்படி விட்டாவோன்னு தெரில. வீட்டில் இருந்து எப்படியோ ஓடிடுச்சு. 2 நாளாக சோர்த்தனை இல்லாமல் தேடதாங்க, பிள்ளை கிடைக்கவே இல்லை. பிள்ளைலாம் தொலைஞ்சு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்கும். எப்படியோ நினச்சாலே தலை சுற்றுது. பாட்டி தாத்தா இருந்துமே பிள்ளை எப்படி விட்டாங்களா? எம்மாடி, நம்ம பிள்ளை வேற விமலாக்க வீட்டில் நிற்கு தைரியமா இருக்குமா? லூஸ் மாதிரி பேசாத ஓனாண்டி, என்னை விட விமலா மாதிரி நல்லா பார்த்துக்கிடுவா பிள்ளைய. ஐயோ விமலாக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? உங்க பிள்ளைய கூட்டிட்டு இப்பதான் வாரேன். அப்படிலாம் நான் பொறுப்பு இல்லாம விட்டுற மாட்டேன். பிள்ளைய நான் கண்ணுல எண்ணெயை ஊத்தி பாத்துக்கிட்டு இருப்பேன். கேட்ட எப்பவுமே பூட்டி தான் போட்டிருப்பேன். கதவையும் அடைச்சுதான் வச்சிருப்பேன். அதனால தைரியமா இருங்க. விமலா மணி பெரியவனடி சும்மா சொல்லுதாரு, நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு தெரியாத உங்களை பத்தி. சுந்தரி மைனி, நான் அந்த சைடே போவல பத்திடுங்க. நெட்ட வெளி பிள்ளை வேற தொலைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்து மனசே சரியில்லை. போகணும், போய் கேட்கணும். கிடைச்சிட்டா பிள்ளை? இல்ல தேடிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிடுது. சரி, நான் போயிட்டாரேன்னு. மைனி, என்ன குழம்பு இருக்கு? நைட்டுக்கு ஏதாவது குழம்பு இருந்தா அண்ணன்ட்ட கொடுத்து விடுங்களேன். எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. சாம்பார் தான் வச்சேன், கொடுத்து விடுதேன். மாவும் கொடுத்து விடுதேன். 2 தோசையை விட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுங்கன்னு வாரு. லூஸ் மாதிரி பேசாத போனாண்டி, வேறு மைனி எல்லாத்தையும் கேட்டாவ. நம்ம விமலாக்கா தானே, அதனால ஒண்ணும் இல்ல. சரி சுண்டல்மா, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு சவாரி இருக்கு, நான் போயிட்டாருன்னு. ஆட்டோல போகணும். அப்ப நைட்டு வந்து ரவுண்ட் அடிக்க என்ன? இப்ப அப்பாவுக்கு ஒரு சவாரி இருக்கு, போயிட்டாரு. என்னம்மா போனாண்டி தங்கம், அத்தை வீட்டுல என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார், சோறு, முட்டை. அப்படியே செல்லம் என் தங்கமே, இங்க ராசா. என்ன இருளாயி, காலேஜ்ல போயிட்டு வந்தாச்சா? காலேஜ்ல போயிட்டு வந்து பார்த்துக்கிடுங்க. எரிச்சலா இருக்கு. படி படின்னு ஒரே போரா இருக்கு பார்த்துக்கிடுங்க. நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். ஆமா ரேகா, நல்ல வேலைக்கு போகணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க பார்த்துக்கிடுங்க. ஓண்ட அழகே அந்த சிரிப்பு தாண்டி. ரேகா, அம்மா வந்துட்டாங்களா? ரேகா, அம்மா கேரளா போயிட்டு இன்னும் வரல பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு தான் வருவாங்க. கேரளால கலெக்ஷன் அள்ளிருப்பாவல. ஆமா மாரியத்தா, ஒரு சூட்கேஸ் பத்தல, இன்னொரு சூட்கேஸ் வேற யார்ட்டயே கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ரேகா, நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்மள பிச்சை எடுக்க போகுமா? லூஸ் மாதிரி பேசாத மாதிரி. அவங்க பொண்ணே படிச்சு நல்ல வேலைக்கு போகணுன்னு இருக்கு. நீ பிச்சை எடுக்கிறத என்கரேஜ் பண்றியா? ஈஸ்வரியத்தை எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க பாரு. நம்ம பாரு, வெறும் 10,000 நம்மளதுக்கு நாயா பாடுபடுதோம். என்ன இருந்தாலும் அவங்க பாவம் ரோட்டிலையும் தெருவுலையும் கையேந்தி தானே நிற்காங்க. நம்ம அப்படி இல்லைல்ல, நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கணும். இப்படி என்ன சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாள் ஈஸ்வரியத்தை கூட போவதான் போற பாரு. கடவுளை வேற வீடு பார்த்து போயிடணும். ரொம்ப நாள் இங்க இருந்தா இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற ஆசை வந்துடும். ஈஸ்வரி அக்கா நல்லவங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களே அவங்க தான். அதுக்காக பிச்சை எடுக்கிறத நான் எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? எப்பா எப்பா, என்ன கூட்டம்! ஈஸ்வரியத்தை உங்களுக்கு ஆயுசு வரும். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன வெயிட் தெரியுமா? ஏ கடவுளே, நவுண்டுக்கு போங்கம்மா. இந்த இருளாய்ப்புல இந்த பெட்டியை கூட தூக்க வராதுமா. சை அம்மா, அதுக்குள்ள வந்துட்டேன். ஏ கடவுளே, ஊர்பட்ட கூட்டம். எப்பா என்ன கூட்டம் தெரியுமா? இருக்க முடியல, ஒரே கூட்டம் கூட்டம் கூட, நெரிச்சல் தாங்க முடியல. அதான் பார்த்தேன், ஒரு 2 நாளிலே ஒரு பெட்டி நிரம்பிட்டு. சரி போதுங்கிற மனசே நல்ல மனசுன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஈஸ்வரியத்தை இந்த வட்டி எவ்வளவு கலெக்ஷன்? முனியமா ஒரு பெட்டி எடுத்துட்டு போயிட்டா, சுப்பாத்தா ஒரு பெட்டி எடுத்துட்டு போயிட்டா. ஏன் பெட்டி 1, இதுல எப்படி ஒரு 1.5 லட்சம் தரம்பா. ஏப்பா அப்படியா? பரவாயில்லையா? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு சில்லறை எண்ணி கொடுத்துருங்கண்ணே. இந்த வாட்டி சில்லறெல்லாம் அவ்வளவா இல்லை. 10 ரூபா நோட்டா தான் நிறைய கிடக்கு பார்த்துக்கிடுங்க. 100 ரூபா நோட்லாம் போட்டாவே நல்லா இருக்கணும். எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. குளிச்சுட்டு ஒரு உரக்கத்தை போடணும். போதும், இந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும். யோகா டீச்சரையே நினைச்சு அவளையே பொண்டாட்டி நினைச்சு நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். இன்னையோட இந்த பாட்டிலும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம். செண்பகம், மேஞ்சது போதும் வா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு தான் காதுக்கு மருந்தும் கண்டுக்கு மருந்தும் போட்டிருக்கேன். யாரு கூப்பிடுறது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சத்தம் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சரியா தெரியலையே.
பாட்டி கிணத்துக்குள்ள இருக்கேன். ஏன் பேதியில் போகிறவன் ஏன் இந்த தண்ணியிலேயே குளிக்க? இது குளிக்கிறதுக்கு கிடையாது, இது விவசாய தண்ணி. பாட்டி நான் குளிக்கிறதுக்கு விழல, சாவதுக்கு விழுந்தேன். சாவதுக்கு விழுந்துட்டு எதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதே? எப்படி புதுசா இருக்க? பாட்டி காப்பாத்துங்க, மூச்செல்லாம் முட்டுது. ஆ இரி வாரேன். பேதியில போற பயல பேத்து கஷ்டப்பட்டு வளர்க்காவோ கிணத்துல வந்து குளிக்காம பாரு. வா, பிடிச்சு இழுக்கிறதுக்கு மண்டையில முடியும் இல்லை. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்து விடுவாங்களாம், இவங்க ஈஸியாக விழுந்து செத்துருவாங்களாம். நாங்கள் காலம் பூரா நினச்சி கண்ணீர் வடிக்கணுமா? என்ன கதை? காதல் கதையாக தான் இருக்கும். வெளியே வா, அவனையும் பிடிச்சி கேட்க. பாடியை பிடிச்சி யாரு? பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அந்த பக்கம் போய் பேசுவோம். என்ன கதை உன் கதை, அதை சொல்லு முதல்ல. பாட்டி மாடு வைக்க வரும்போது ஒரு சட்டியில் சோறு எடுத்துகிட்டு வந்துடுவேன். பசிக்கும்ல? சரி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி ஒருத்தி உயிருக்கு உயிரா நேசிச்சேன், காதலிச்சேன். அவளும் லவ் பண்ணா. இப்போ என்னை விட கொஞ்சம் வசதியானவன் கிடைச்சது, என்னை வேண்டான்ட்டு போயிட்டா. அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. ஆட கூறுகட்ட பயல, இதுக்காக சாவாங்களாக்கும்? உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பார்த்தியா? எனக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. எனக்கு யாருமே இல்லை. நான் இருந்தா என்ன, செத்தா என்ன? கேரு அப்படிலாம் பேசாத. என்னைய உன் அம்மாவை நினச்சாலும் சரி, பாட்டியாக நினச்சாலும் சரி, எப்படினாலும் நினச்சிக்கோ. என் வீட்டுக்கு வா. நான் ஏதோ என்னால் முடிஞ்சது வயசான காலத்தில் உழைச்சி தான் வாழுதேன். முட்டை விற்கேன், பால் விற்கேன், எல்லாமே விற்பேன். உனக்கு சாப்பிடணும்னா என் கையால் வந்து சாப்பிட்டுட்டு போ. உனக்கு நானே நல்ல பொண்ணாக பற்றி கெட்டி வைக்க. எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் ராஜா. ராஜா கணக்காக தான் வளர்த்தேன். அவன் பாரு வெளிநாட்டுக்காரியே கல்யாணம் பண்ணிட்டான். என்ன செய்ய, அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. நானும் ஒன்றும் சொல்லாமல் கெட்டி வச்சுட்டேன். அவள் பேர் ரோஸு. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிடணும். இப்படிலாம் விழுந்து சாவது கோல முடிவு. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு இந்த பாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடு. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணதேன் பாட்டி. சரி பாட்டி, நம்ம நான் அப்படி செய்ய மாட்டேன். என்ன வேலை உண்டோ அதை செய். பாட்டி வீட்டுக்கு வானே, 12வது தெருவு தான். சரி பாட்டி. நல்ல அழகா நடக்கான பிள்ளைகள் விழுந்து பாட்டி சொல்கிறது கேளுங்க. காதல் மட்டும் வாழ்க்கையே கிடையாது, பத்துக்கிடுங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய இருக்குது. சாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பெற்றவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிடணும், கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிடணும். காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, இந்த இளவை எல்லாம் கார்மோன் செய்யும் கழகம் தானடா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது பார்த்துடுங்க. அதனால இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, அப்பா அம்மாவுக்காக, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்களுக்காக வாழணும் சொல்லிவிட்டேன். சரி, நான் மாடு வைக்க போகிறேன். செண்பகம், ஓ செண்பகம். மூஞ்சுக்குள்ள என்னதோ நாத்தடிக்க. எலிபன் மேடம், எலிபன் மேடம். இவன் ஒருத்தன் உறங்கவே விட மாட்டான். உறங்கிட்டு இருக்கம்ல, எதுக்கு எழுப்புன? எலிபன் மேடம், மண்டை மேல என்ன மஞ்சள் மஞ்சள்? சீ, இது என்னது? மண்டை மேலே பாப்பா ஆய் போயிருக்கோ. சீ கருமோ, எப்புள்ள சொல்ல தெரியாத உனக்கு? ஆள் மூஞ்சி பாரு. நல்ல அழுதா. நான் தான் அழணும். மண்டை மேல ஆய் போனதுக்கு நீ அழுதியோ? பிச்சு பண்ணி இதை கூட்டு போய் கழுவி கொண்டா. பாப்பா வாங்கம்மா. மண்டே நாசம் பண்ணி வச்சது. ஏற்கனவே அது விக்கு மண்டை. அந்த விக்கதுக்கு தூர தான் போடணும். மண்டே கழுவும் போய். அழாதீங்கம்மா, அம்மா கிட்டே போங்க. லூஸ் மாதிரி பேசுனா அம்மாவோ? அந்த புள்ளைய அப்படிதான் நினைக்கும். உனக்கு தெரியாதோ? லூஸ் கணக்கா பேசிட்டு கிடப்பான். எலிஃபன்ட் மேடம், நான் சொல்றதே நல்லா கேட்டுக்கோங்கோ. நெட்டவெளி வீட்டில் எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கோ. அந்த இன்ஸ்பெக்டர் மதிவானன் அவங்களுக்கு நல்ல பழக்கம். ஏற்கனவே உங்க மேல நிறைய கேஸ் இருக்கும். உங்க புருஷனை ஏமாத்தி ஆட்டைய போட்டதோ, அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரன் கூட சேர்ந்து அந்த பைக்கை உடைச்சதும், இனிமேல் அக்கா மேலே பாம்பு விட்டதுன்னு நிறைய கேஸ் இருக்கோ. இனிமேல் போனா நேரா தூக்குதான். சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? என்ன பண்ண? பேசாம பிள்ளைய கொண்டு போய் ரோட்ல நின்னுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவளுகிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க கூட்டத்துல ஒருத்தி ஆயிருவோமா? இல்லைன்னா பரவாயில்ல பார்த்துக்கிடுவோன்னு கூட கொஞ்ச நாள் வச்சுக்கிடுவோமா? இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் வீட்டு வாசல்ல கொண்டு விட்டுருவோமா? என்னன்னே தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. ரோசனை பண்ணு, ரோசனை பண்ணு. என்ன செய்யலாம்? ரோசனை பண்ணு, ரோசனை பண்ணு. முடிவு பண்ணிட்டேன். பேசாம அந்த பிள்ளைய கூட்ட அவளுக்கு கிட்ட கொடுத்து நல்ல பேர் எடுத்து அவங்க கூட்டத்துல ஒன்னாகி கூட இருந்து அவங்களுக்கு குறி பறிக்க போறேன். வா பிள்ளோய் வா.
ஓ அம்மைகிட்ட போ.